ஹலோ அண்ணா முருகன் பேசுறேண்ணா. சொல்லு முருகா. அண்ணா அண்ணா அம்மாவுக்கு திடீர்னு காலையில் நெஞ்சு வலி வந்து மயக்கப்பட்டு கீழே விழுந்துருச்சுண்ணா. என்னடா என்ன சாத்தாவுக்கு? மயக்கப்பட்டுச்சு, ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனோம். இங்கெல்லாம் பார்க்க முடியாது, நீ மெட்ராஸ் கூட்டிட்டு போன்னு சொல்லிட்டாங்கண்ணா. ஐயோ எப்படா? இன்னைக்கு காத்தால 7 மணிக்கு. அப்பாங்க அம்மா கூட தான் இருக்குது. எல்லாரும் அழுகுறாங்கண்ணா, தம்பி அழுகுறாங்க, பயமா இருக்குது. இப்போ எந்த ஹாஸ்பிட்டல் இருக்காங்கடா? அப்படியா? சரி இப்போ என்ன பண்ணணும் முருகா? எனக்கு ஒன்றும் புரியல. சரி முருகா, நீ ஒன்று பண்ணு. நான் இப்போ அண்ணன் விசாரிச்சுட்டு ஃபோன் கூப்பிடுறேன். நீ ஆஸ்பத்திரியில் இரு. நான் இப்போ உடனே கூப்பிடுறேன்டா. தம்பி ஆத்தாவை பாருப்பா. உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி போட்டு சாகலான்னு மாட்டேன். எனக்கு உடனே வாங்கி செலவழிக்க கடங்காரி ஆக்கிட்டு சாவன. அந்த ஃபைல் எடு. எக்ஸ்கியூஸ் மீ மேடம். எஸ் டாக்டர் ராமசாமி. உட்காருங்க. டாக்டர் சீனிவாசன் தான் ரெஃபர் பண்ணியிருக்காரா? ஆமாங்க ஐயா. ஆஞ்சியோகிராம் பண்ணிவிட்டு சிஏபிஜி ஆப்ரேஷன் பண்ணிடலாம். ஆப்ரேஷன் செலவு, ஹாஸ்பிட்டல் செலவு எல்லாம் சேர்த்து ஒரு 1.5 லட்ச ரூபா செலவாகும். டாக்டர் சீனிவாசன் சொன்னதுனால தான் இந்த அளவுக்கு கம்மியாக பண்ணுறோம். பணத்தை ரெடி பண்ணுங்க, உடனே ஆப்ரேஷன் பண்ணிடலாம். சரி சரி, முடிஞ்ச வரைக்கும் கொண்டு வச்சுப்பா. திடீர்னு கேட்டா நான் எங்கம்மா போவேன்? உங்க அப்பா என்ன கலெக்டரா? நான் ஒரு கார்பரேஷன் டிரைவர் தானம்மா. லோன்லாம் போடுறதுன்னா அது பெரிய ப்ரொசீஜர்மா, அது ரொம்ப நாள் ஆகும். ஏதோ என்னால் முடிஞ்சதை பெரட்டி தரேன். நானே இப்போ தாண்டா அந்த வண்டிக்கு அட்வான்ஸ் கொடுத்துருக்குறேன். இன்னும் அடுத்த வாரம் 20,000 கொடுத்தாகணும். நான் கையில் இருந்த காசெல்லாம் போட்டு எல்லாம் பண்ணியாச்சு. என்னால் முடிஞ்சது ஒரு 5,000மோ 10,000மோ தரேன்டா. அதுக்கு மேலே நான் நம்பாத. பணமா? அட ஏப்பா பணம் இல்லைப்பா. நானே ஒரு மாதம் ஆச்சு ஷூட்டிங் போய். பணம் ஏதுப்பா? நான் வேணா எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட கேட்குறேன். கேட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். ஒரு 2 ரூபா 3 ரூபான்னா தேரும். சரி சரி, நான் ஒன்று பண்ணுறேன். நான் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்டு வாங்கிட்டு நான் எடுத்துகிட்டு வரேன். எந்த ஆஸ்பத்திரி? 50,000 அட்வான்ஸாக எப்படிமா கொடுக்க முடியும்? பரவாயில்ல, 1.5 லட்சத்துக்கு நான் எங்க போகிறது? இல்லை நீ தான் இப்படி திருப்பி தருவ? வேலை செய்கிறவனுக்கு எவனை கொடுக்க யோசிப்பான். நீ உருப்படாதப்ப.
வந்துடுறேன் சார் உடனே இப்போ வந்துடுறேன். எங்க நீ இந்த இந்தியாவோட பிரஜை, சாதாரண ஏழை குடும்பத்தில் பிறந்தவன். உன்னுடைய வாழ்க்கையை பற்றி இந்த நாட்டுக்கு எப்பயுமே கவலை இல்லை. ஆனால் உன் ஓட்டு மட்டும் இந்த நாட்டுக்கு வேணும். ஜனங்க ஓட்டு போடாமல் அரசியல் பண்ணலான்னு நிலைமை வந்துருச்சுன்னா ஏழைங்களை பூரா எப்போவோ சாவடிச்சு அவங்க மனுஷக்கறியை டேஸ்ட் பார்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க இந்த பணக்காரன். God's grace. உங்கள் அம்மா உயிருக்கு போராடுறாங்க. உனக்கு 1.5 லட்சம் தேவைப்படுது. எங்கே போவ? இல்லை ஓவர் நைட்டில் எப்படி சம்பாதிப்ப? ஒன்றை மாதிரி தான் லட்சக்கணக்கான குடும்பங்கள் இயக்கங்களோடையும் போராட்டங்களோடையும் வாழுது. இப்படித்தான் வாழணும்னு யோசிச்சவன் போராடி முடியாமல் கனவுகளோடையும் ஆசைகளோடையும் அப்படியே சாவுறான். எப்படியும் வாழலான்னு யோசிச்சவன் எங்கேயோ ஓடி ஆடி தான் ஆசையில் பாதியாவது நிறைவேற்றிக்கிறான். நூறு பேருக்கு நல்லதுன்னா ஒரு கொலை தப்பு இல்லை. இது ஏன் பாலிசி? ஏற்றத்தாழ்வு இந்த நாட்டில் மாறுற வரைக்கும் உன்ன மாதிரி பசங்களோட இயக்கங்களும் தேவைகளும் தீர்க்கப்பட போகிறது. இன்னைக்கு வாழ்க்கைக்கு எது சரின்னு படுதோ அதை முடிவெடு. புத்திசாலித்தனம் தான் இங்கே எல்லாத்தையும் ஆளுது. பாவம் புண்ணியம் சரி தப்பு இதெல்லாம் இல்லை. நாம வாழணும், அவ்வளோதான். உங்கள் அம்மாவோட உயிர் காப்பாற்றணும் என்னோட பொறுப்பு. நீ எனக்கு கடைசி வரைக்கும் சின்சியராக இருப்பியா? எனக்கு பிடிக்கல. நீ அரஸ்ட் போய் அந்த வேலை பார்க்க போறேன்னு சொல்றது எனக்கு பயமா இருக்கு குமார். இன்னைக்கு ஆபரேஷனுக்கு பணம் கிடைக்கலன்றதுக்காக அந்த ஆள்கிட்ட போய் மாட்டிட்டா என் வாழ்க்கை என்னன்னு நினைச்சு பாத்தியா? அந்த வேலையில போய் மாட்டிட்டு ஏதாவது போலீஸ் கேஸ்னு வந்தா என் நிலைமைய கொஞ்சம் யோசிடா. எங்க அப்பா கிட்ட எப்படி பேசுவேன்? நாளைக்கு உருவாக்குற நம்ம வாழ்க்கையோட இன்னைக்கு உயிருக்கு போராடிட்டு இருக்க எங்க அம்மா தான் என் கண்ணுக்கு தெரிறாங்க. அப்ப நான் என்னை பத்தி கவலை இல்லை உனக்கு? புரியாம பேசாத மகி. எத்தனை பேர்ட்ட ட்ரை பண்ணியாச்சு? எவன் கொடுத்தான் பணம்? இங்க எல்லாருக்கும் அவன் பிரச்சனை. அடுத்தவங்க உயிரை பத்தி கவலைப்படுறதுக்கு யாருக்கு நேரம் இல்லை. ஏன் உங்க அப்பா வேலை கொடுத்தாரு 10,000 ரூபா. அவரால் அவ்வளவுதான் முடியும். மொத்தமா கிடைச்சு 30,000 வச்சுக்கிட்டு எங்க அம்மா செத்து போனோம்னா அடக்கமான செலவழிக்கலாம். ஒருத்தர் தான் உயிரை காப்பாற்ற பணம் தரேன்றார். அப்படி தரேன்றதுக்காக என்ன வேணாலும் செய்யலாம். நம்ம நாளைக்கு நம்ம ஒண்ணு சேரணுன்றதுக்காக இன்னைக்கு எங்க அம்மா உயிர் போனா பரவாயில்லன்னு சொல்றியா? சொல்லு மகி. அந்த வேலைக்கு நீ போறதா இருந்தா இனி மறந்துரு குமார். இன்னைக்கு உன் அம்மா உயிருக்காக நீ கவலைப்படுற மாதிரி நாளைக்கு என்னால என் குடும்பத்துக்கு ஒரு அவமானம்னா போய் சேர்றது 5 உயிர். அதை பத்தி நானும் கவலைப்படணும். முட்டாள மாதிரி பேசாத மகி. என்னால இன்னைக்கு தான் முடியுது. என்ன பண்ண சொல்ற? ஓடணும், பணம் சேர்க்கணும், எப்படியா சீக்கிரம் பணக்காரன் ஆகணும்னு முடிஞ்சது நம்மளால. இந்த சினிமாவில் நடிக்கிற அளவெல்லாம் நம்மளால முடியாது. 6 மாசம் போனதான் மிச்சம். ஒரு முன்னேற்றம் இல்லை. இன்னைக்கு அவசரம்ன்றப்போ எப்படியா பணம் கிடைச்சாலும் ஓடுறேன். பணத்தை தேடி தேடி ஓடிட்டு இருக்கேன் காலையில இருந்து. கண்ணுக்கு தெரியல, கைக்கு எட்டல. தெரியாத தேவதையோட தெரிஞ்ச பிசாசு மேலும்பாங்கல்ல, அதுதான் அரசு. அவர்கிட்ட போனா நமக்கு மாசம் 50,000 ரூபாய் கிடைக்கும். அது போதும் நமக்கு. அது எனக்கு பிரச்சனை இல்ல. எனக்கு ஏன் பயந்தா?
அப்ப நீ 1.5 லட்சம் குடி, நான் போகல. என்னோட அன்பு காதலை விட உனக்கு அதுதான் பெருசு இல்ல? அன்பையும் காதலை வச்சு நீங்க என்ன பண்றது? நம்ம தேடி அலையிற பணத்துக்கு முன்னாடி அதெல்லாம் தோத்து போகுது மகி. எனக்கு இப்போதைக்கு எங்க அம்மா உயிரை காப்பாற்றணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்.